ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆடி மாத பலன்கள். ஆடி மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில் சுக்கிரன் பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், அடுத்து கடக ராசியில் சூரியனும் புதனும், சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, அடுத்து கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு நினைவுக்கு வருது அம்மனின் பிரார்த்தனைகள். அம்மனிடம் சென்று நம்ம என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் பண்ணணுமோ, எல்லாருக்கும் என்னென்ன நேர்த்தி கடன்கள்லாம் இருக்கோ அதை இந்த மாதத்துல நீங்க செய்யுங்க. அதற்குண்டான ஒரு பிரதிபலன்கள்ன்றது மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 27ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் இந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 29ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். கேதுவுடன் இணைந்திருந்த இந்த செவ்வாய் பகவான் அந்த 29ஆம் தேதி கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்னென்ன பிரார்த்தனைகள் பண்ணனா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு துன்பங்கள், துயரங்கள், அடுத்து நல்ல ஒரு வளர்ச்சிகள்ன்றது எப்போ எப்படி ஏற்பட போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்கள் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கக்கூடிய அன்பர்கள் தான். எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. எப்படி ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த வேலையை இடைவிடாமல் செஞ்சு அந்த வேலையில 4 பேர் பாராட்டணும் நம்மளைய அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம்ன்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 4 பேர் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம நல்லா வாழ்றதுக்கு 4 பேர் நல்லா ஒரு நம்மளை பாராட்டணும், நம்மள எப்போதுமே அந்த 4 பேர் நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியாக சமுதாயத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட கடகராசி என்பர்கள் அதிகப்படியாக சோம்பேறிகளும் கூட. எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதுல கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க. அவர்களுக்கு மனசு இருந்தாதான் அந்த வேலையை செய்வாங்களே ஒழிய மனசு இல்ல அப்படின்னா அந்த வேலையை செய்யவே மாட்டாங்க, தொட கூட மாட்டாங்க, அந்த பக்கம் திரும்பி படுக்க கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பிடிக்காத வேலை அப்படின்ற இடத்துல மிக பெரிய அளவு பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் தான். நிறைய கடகராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பிடிக்காத வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அலுவலகம் அப்படின்னு போயாச்சுனாலே, ஒரு கம்பெனில ஒரு ஆபீஸ்க்கு போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்காதோ அந்த மாதிரியான வேலைகளை தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால அடிக்கடி வேலை மாற்றம் செய்பவர்களும் நம்ம கடகராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சூரியன் பெயர்ச்சியாகி வந்திருக்கிறாரு இந்த ஆடி மாதத்துல. அதனால ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரனுடைய இடத்திலேயே சூரியன் வரும்போது மிக பெரிய அளவுக்கு ஒரு பிரகாசமாக ஜொலிக்கின்ற ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு இடமாற்றங்கள், நல்ல ஒரு பதவி உயர்வுகள், தேவையான ஒரு ப்ரமோஷன்ஸ், இன்கிரிமெண்ட் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியான கடகராசி என்பர்கள் ஒரு 22 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அந்த அரசாங்க தேர்வுகள் எழுதும் போது அதுல நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு அதிகப்படியாக ஒரு உழைக்கின்ற நபர்களாக தான் இருப்பாங்க. அரசாங்கத்திற்காகவே சில வேலைகளை செய்யறது, அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல இருந்து சில சலுகைகளை பெறது, யார் யாருக்கெல்லாம் அந்த சலுகைகள் இருக்கோ அந்த சலுகைகளை எல்லாத்தையுமே அந்த அரசாங்கத்துல இருந்து பெறது, அரசாங்கத்தின் என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்கோ அதுல இருந்து சில வருமானங்களை பெறுறது, இந்த மாதிரி
மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. கடகராசி என்பவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் தொழில், கமிஷன் தொழில், அடுத்து மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருப்பாங்க. அதாவது இவர்களினுடைய பேச்சு தான் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மூலதனமே. கடகராசி என்பவர்களுக்கு அந்த பேச்சு இல்லாட்டி இவர்களால எந்த ஒரு விஷயங்களையுமே சாதிக்க முடியாது. அப்படியே பேசி பேசி கல்லையும் கரைக்கக்கூடிய ஒரு திறமையுடையவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் தொழில், கமிஷன் தொழில் இதுலலாம் நிறைய வருமானம் வரும். இது நாள் வரைக்கும் கான்ட்ராக்ட் உத்தியோகத்துல உங்களுக்கு எந்த விதமான ஒரு சின்ன டெண்டர் கூட அப்ரூவ் ஆகாம இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு தேவையான வருமானத்தை தரக்கூடிய சில டெண்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு எந்த விதமான ஒரு குறுக்கு வழியிலுமே இவங்க போகவே மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் நமக்கு நேர் வழியில கிடைக்கட்டும், அதன் மூலமாக நான் பயன்பெற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரியாக நேர் வழியில சம்பாதித்த அந்த வருமானம் இவர்களினுடைய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும். இவர்களுடைய குழந்தைகள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நல்லா இருப்பாங்க. அடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில அந்த குழந்தைகள் நல்ல சந்தோஷமா இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இந்த கடகராசி பெற்றோர்கள் செய்த அந்த புண்ணியத்தினால இந்த குழந்தைகள் இன்றைய பொழுது ஒரு நல்ல ஒரு அமைப்புள்ள ஒரு வாழ்க்கையை பெறுபவர்களாக தான் இருப்பாங்க. இன்னும் மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலையும் கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் விலகி போகிறதுனால இந்த குடும்பத்துல இருந்த தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்காது. கேது இருக்கிறாரு, கேது இருந்தாலே சில பிரச்சனைகள் தான் இருக்கும். ஆனா மிகப்பெரிய அளவுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள்னு ஆகாது. அந்த குடும்பத்தினால ஒரு 3 மாதத்திற்கு மேலாக ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளை இந்த கடகராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முழு ஆயத்தங்களையும் எடுக்கக்கூடிய ஒரு தருணம், முழு முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த முயற்சிகள்னால நல்ல ஒரு மாற்றங்கள், இடமாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி வக்ரம் அடையறதுனால இந்த ஆடி மாதத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தொழில்ல, அதாவது வேலையிலயும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிகராக வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க இந்த இடத்துல வேலையை விட்டு போறேன்னு சொன்னா அவங்கள போகவே விட மாட்டாங்க. ஏன்னா உங்க வேலையை உங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த இடத்துல வேற யாருமே நிகராக வேலை செய்யவே முடியாது. அதை உணர்ந்த அந்த அலுவலகத்துல உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதுதான் அந்த சனி வக்ரத்தன்மைன்றது. இந்த 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மிக துரிதமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலேயே கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகமான காலங்களாக இருந்தாலும் அதை இந்த ராசி என்பர்கள் பெரும்பாலும் இதை விரும்ப மாட்டாங்க. இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே சொந்த இடத்துலதான் இருக்கணும், சொந்த நாட்டுலதான் இருக்கணும், சொந்த பூமியில தான் இருக்கணும், அந்த பூமியினுடைய சுவாச காற்றை நம்ம எப்போதுமே சுவாசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த தாய் மண்ணின் மீது மிகப்பெரிய ஒரு பற்றுதல் இருப்பவர்களாக இருப்பாங்க. நம்மளே ஏதாவது கழுத்தை பிடிச்சு நீ ஃபாரினுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஆபீஸ்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்தா கூட அதை எவ்வளவுக்கு எவ்வளவு காலம் தாழ்த்தணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு காலம் தாழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த ஆடி மாசம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது. வெளிநாட்டு செல்றதுக்கும் அதை ரிஜெக்ட் பண்றதுக்கும் உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஒரு நான் மேல சொன்ன சில பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.